சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம பயன்படுத்தி தூக்கி எறிகிற எந்த குப்பை பொருட்களா இருந்தாலுமே, அவை மக்கி போக வேண்டும். அப்படி அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, நம்ம எந்த பொருட்கள் அதிலிருந்து வர்ற குப்பைகள், அந்த குப்பைகளை பயன்படுத்தி பயோகேஸ் ஜெனரேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இந்த ஆர்கானிக் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியிலேயே இன்னொரு செக்டார் வந்து, நம்ம அந்த மட்டைகள், அப்புறம் சக்கைகளால் செய்யப்பட்ட இந்த தட்டுகள் மற்றும் கப்ஸ் இத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்ஸையுமே நம்ம அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எங்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் தட்டுகள், பிளாஸ்டிக் கப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோமோ, அதுக்கு பதிலா இந்த பயோடிகிரேடபிள் மக்கும் தன்மையுடைய இந்த தட்டுகள், இந்த குவளைகள் இதிலெல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணதன் மூலமா, நம்ம அஸ் அ கன்சியூமர் நம்ம இத யூஸ் பண்ணதன் மூலமா, இந்த ப்ராடக்ட்ஸ செய்யற கம்பெனிஸ்க்கு இது ஒரு ஊக்கமளிக்கும் விதமா இருக்கும். அவர்களுமே இந்த டிமாண்ட் அதிகமா இருக்குன்றதுனால, அவர்கள் புரொடக்ஷன் அதிகப்படுத்தி, சப்ளை அதிகப்படுத்துவாங்க. கிராஜுவலா அவங்களுடைய அந்த புரொடக்ஷன் காஸ்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ அதிகப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா, இது ஒரு நார்மலைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதன் விளைவா தான் நம்ம இதிலிருந்து வர்ற குப்பைகளை எடுத்து நம்ம இந்த பயோகேஸ் பிளான்ட்ஸுக்கு ஃபீட் பண்ற மாதிரி கொண்டு போகலாம்.